ஒரு முகமாய் நின்று பலமுகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா? முருகாவும் அருள்முகம் போலாகுமா? ஒரு முகமாய் நின்று பலமுகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா? முருகாவும் அருள்முகம் போலாகுமா? கருவாகி உருவாகி காக்கும் அருளாகி, கருவாகி உருவாகி காக்கும் அருளாகி, பொருளாகி நலமாகி போற்றும் பொருளாகி, கருவாகி உருவாகி காக்கும் அருளாகி. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது சேலம் கஞ்சமலையில் வீட்டிற்கும் பாலமுருகன் கார்த்திகை நாளில் விரைந்து வந்து தன்னை நாடியுறுவோரின் மனக்குறையை தீர்ப்பவரா விளங்குகின்றார் என்ற திருக்கோயிலைத்தான் நாம் காண இருக்கின்றோம். இவருக்கு தைப்பூசத்தன்று பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு ஆகும். ஸ்தல வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், திருமால் தன் மனுவன் முருகப்பெருமானை காணச் சென்றார். அவரிடம் முருகனின் வாகனமான மயில் கர்வத்தால் மரியாதை குறைவாக நடந்து கொண்டது. மாமனாரின் மரியாதை குறைவாக நடந்த மயிலை கல்லாகும்படி முருகன் சபித்தார். தன் செயலுக்கு வருந்திய மயில் மன்னிப்பு வேண்டி தவம் இருந்தது. முருகனும் மயிலின் தவம் கண்டு இறங்கி சாப விமோசனம் அளித்து அதனை ஏற்றுக்கொண்டார். முருகனுக்கும் மயிலுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் கஞ்சமலை அடிவாரத்தில் உள்ள குன்றில் குழந்தை வடிவில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. கோயில் அமைந்துள்ள குன்று கஞ்சமலை தொடரை சேர்ந்ததாகும். குழந்தை முருகன் கர்ப்பகிரகத்தில் பாலமுருகன் குழந்தை வடிவத்தில் நின்று குலத்தில் அருள்பாலிக்கின்றார். உடல் நோய், மனைவி வியாதி நீக்கும் சக்தி படைத்த கருநெல்லி மரங்கள் இப்பகுதியில் அதிகம். இந்த கோயில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தால் நீண்டகால நோய் கூட நீங்குவதாக நம்புகின்றார்கள். கார்த்திகை சஷ்டி நாட்களில் விரதமிருந்து பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் மனக்குறை தீரும் என்பது ஐதீகம். நிறைவேறியவுடன் பால்குடம் காவடி எடுத்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். பாலமுருகன் சந்நிதி எதிரில் நிருத்தி விநாயகர், நாரதர், பிரம்மா, விஷ்ணு, ஐயப்பன், நவகிரகம், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் உள்ளன. தங்கமே தங்கம், கஞ்சம் என்ற சொல்லுக்கு தங்கம், இரும்பு, தாமரை என்று 3 பொருட்கள் உள்ளன. இம்முறை பொருட்கள் இம்மலைக்கு பொருந்தும். பராந்தக சோழன் சிதம்பரத்தில் நடராஜனுக்கு பொன்மைந்தார் என்பது வரலாறு. இந்த திருப்பணிக்கு கஞ்சமலையில் பெற்ற தங்கத்தையே பயன்படுத்தினானாம். கஞ்சமலையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இரும்பு தாதும் மிகுந்துள்ளது. இந்த மலை பாறைகளில் கருத்த இடங்கள் அதிகம் இருப்பதால் கருங்காடு என்று பெயரும் உள்ளது. கருங்காட்டில் விளையும் கருமை நிற மூலிகைகள் மற்ற மூலிகைகளை விட மருத்துவ குணம் மிக்கவை. கருமை படர்ந்த மூலிகைகளில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. கஞ்சன் என்பது பிரம்மாவையும் குறிக்கும். அவரால் உருவாக்கப்பட்ட மலை என்பதால் கஞ்சமலை என்று பெயர் பெற்றது. இங்கு எழுந்தள்ளியுள்ள முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மந்திரமலை திருமந்திரத்தில் மலைகள் இந்திரன், சோமன், பிரம்மா, ருத்ரன், காலங்கி கஞ்சமலையோடு எழுவரும் வழியோமே என்று கஞ்சமலை திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். வார்களே, இத்தகைய திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கத்தருளவே நுமைய வெற்றி வடிவேல கடை கண் பாருமைய சக்தி சிவபால ஆதரவு தாருமைய வெற்றி வடிவேல பாதமே சரணமைய சக்தி சிவபால வெற்றி வடிவேல சக்தி சிவ கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேல் போற்றி, கழலே போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, பிரணவ பொருளே போற்றி போற்றி, தூயா போற்றி, நேயா போற்றி, முருகா போற்றி, முதல்வா போற்றி, பொருளே போற்றி, அருளே போற்றி, செங்கல்வராயா போற்றி போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, எல்லாம் சக்தி சிவபால வெற்றி வடிவேல சக்தி சிவபால. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர செவி மீதிலும் பகர்சை குருநாதா
தன் வரபால கந்தனின செயலே விரும்பியுள்ளோ நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவலைந்துழலோ அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தோலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே நவலோகமும் கைதோழும் நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கருவிலை கோவே தேவயானயங்குரமின் மணவாள சம்பிரமுற திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா திரு ஆவினன் குடியில் அருள்வேள் சவுந்தரிக செகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே சகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.